ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொண்டாரிங்க மலைக்கு வந்திருக்கோம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கே வரதுக்கு 2 ரீசன் தான். ஸோ ஒன்று, மேலே இருக்க சிவலிங்கத்தை தரிசிக்கிறதுக்கு வருவாங்க. இன்னொன்று, இந்த அட்வென்ச்சரை ஃபீல் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த ஸ்டன்னிங் வியூவை பார்க்கறதுக்காகத்தான் வந்து முக்கால்வாசி பேர் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, ஸோ எப்படி வர்றது அப்படின்றது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணி வந்து 7:46. ஆக்சுவலாக சீக்கிரமாக காலையிலே கிளம்பணுன்றது தான் எங்களோட பிளானு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியல. ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை கொஞ்சம் நல்லாவே மழை பெஞ்சிருந்தது. பட் இப்போ மார்னிங் வந்து கொஞ்சம் மழை இல்லை. ஸோ அதனால் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டாரிங்க மலை. ஸோ கொண்டாரிங்க மலை தான் நம்ம அடுத்த ஸ்டாப்பு. ஸோ அதான் இப்போதைக்கு பிளானு. மேபி போகும்போது இல்லை போயிட்டு வரும்போது மேபி நம்ம வேறு ஏதாவது ஃபால்ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கிடச்சதுன்னா அதுவும் போயிட்டு வரலாம் அப்படின்றது. ஸோ vlog-ஐ கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலாக திண்டுக்கல் சிட்டிக்குள்ளேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. ஸோ நேராக போனால் கோயம்புத்தூர். ஸோ அப்படின்னு இருக்கும்போது நம்ம வந்து இப்போ ஒட்டஞ்சத்திரம் பிடிச்சி தான் போகிறோம். ஸோ ஒட்டஞ்சத்திரம் வழிக்கா டைவர்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு எதுவும் மேப் போடல. ஸோ நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒட்டச்சத்திரம் வந்துட்டு, ஸோ ஒட்டச்சத்திரம் உள்ளே போக தேவையில்லை. இந்த பைபாஸில் வரும்போது வந்துட்டு தாராபுரம் ரோடை பிடிச்சோம் அப்படின்னா இந்த தாராபுரம் ரோடு தான். ஸோ இது வழிக்காக போயிட்டு நடுவில் ஒரு கட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்துக்கலாம் என்னென்ன. ஸோ இப்போ கிளம்பலாமா? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:20. ஆக்சுவலி கொண்டாரிங்க மலை வந்து கீழே வந்துட்டோம். ஸோ பார்க்கும் போதே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்குது. பா எப்படி இருக்குது பாரு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வந்து வருது. ஆக்சுவலாக காலைல சீக்கிரமாக வரதான் பிளானு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. பட் நல்ல மழைன்றதுனால எங்களால் கிளம்பி வர முடியல. ஸோ பட் இருந்தாலும் வெள்ளக்கோயில் இடைக்கோட்டை இங்கே கேட்போம் யார்ட்டாவது. இது மலைக்கு எப்படி போகிறது? கொண்டாரிங்க மலை வடக்கா? சரி, ஓகே. ஓகேண்ணா. ஸோ ஓகே, ஸ்ட்ரெயிட் தான். எப்படி இருக்குல்ல, பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. எப்படி அதில் ஏறுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் செம்மையாக இருக்குது. ஒரு உண்மையான அட்வென்ச்சரு வந்து ரொம்ப நாள் கழித்து பண்ண போகிறோம். அதுவும் பெரிய ட்ரக்கிங். ஆக்சுவலாக சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் ஏறுவாங்க. இந்த வெள்ளை கலரில் போட்டிருக்காங்க பாரு. ஆனால் கேமராவில் தெரியாது. பட் அந்த வெள்ளை கலரில் போட்டிருக்க அதில் தான் ஏறுவாங்க நினைக்கிறேன். அதுவும் இப்போ இந்த டைம் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு நல்லா அடிச்சிருக்கு. கரெக்டாக மேலே மட்டும் மிஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி மேலே போகும்போது இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் என்ன வியூ கிடைக்காது. பட் இட்ஸ் ஓகே. இந்த வியூ இல்லைனாலும் மேபி திருப்பி கிளியர் ஆகிடணும் அப்படின்ற எல்லாம் ஒன்று தான். ஸோ எல்லாம் கொஞ்சம் பேராசை தான். ஸோ பார்ப்போம். வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. அது கீழே கிட்டேருந்து பார்க்கும்போது. இந்த ஒருக்கடா வந்துட்டேன்டா போடு, நீ கூட்டேன்னா. ஸோ வண்டி நம்ம இங்கே தான் பார்க் பண்ணிட்டு கிளம்பணும்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திண்டுக்கல்லேருந்து காலை கிளம்பி இப்போ இங்கே வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர். ஆமாம், 48 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இங்கே ஆக்சுவலாக ஒரே ரோடு தான். ஒரு நடுவில் மட்டும் தாராபுரம் ரோடு வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அவங்களோன்னு ஒரு பெரிய வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடி போகிறது தான். ஸோ இதுதான் ஆரம்பம் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. நம்ம அங்கே மேலே தான் ஏறி போயிட்டுருக்கோம். இதுக்குள்ளே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு.
சோலைக்கு மேலேங்க கொஞ்சம் வழுக்கு பார்த்து சுதாரணமாக போய்க்குங்க. செருப்பெல்லாம் தொட்டுக்கிட்டு போகாதீங்க. அவருடைய பலாபலன்னு சாமிக்கு நம்ம வரம் வாங்க போகணும்னா சும்மா எப்படி என்ன பாருங்க, அது எப்படி போயிட்டு வர்றாங்க, அப்படி போயிட்டு வருவோம். செருப்புன்னு போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்கள் மேலே தான் வரீங்களா? மேலே தான் வரணுங்க. சரி, அங்கே குழி அடிச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. கம்பி போடுறதுக்கு சரிங்க. உண்மை குழி அடிச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. சரி, மேலே வரணுங்க. சரி, நான் பின்னாடி வரேன். போயிட்டு வாங்க. மேலே எப்படி சேர்ந்தாலும் உங்களுக்கு 3 மணி நேரம் ஆகுதுங்க அங்கே போய் வரேன். சரிங்க. இந்த ஷூ ஊற்றுருமா? அவுத்து எங்கே வச்சுருப்பீங்க? அப்படியே எங்கிட்ட வச்சுட்டு தான் போடும். இல்லை இந்த கட்டு போட்டு தொங்க விட்டுக்கணுங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸோ கொண்டரை மலையில் ஏறிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இப்போ வரைக்கும் ஸ்டெப்ஸாக இருந்தது. சன்செட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண், கொஞ்சம் கல் ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாறை தான். இது வந்து ஃபுல்லாகவே பாறை. ஏன்னா இந்த ஸ்டெப்ஸாக இருக்குன்னு சொன்னல, இது மிஞ்சி கூட ஒரு 20% இருக்கும். அவ்வளோ, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இதுக்கப்புறம் தான் வந்து ஃபுல்லாக கம்பி. ஸோ அந்த கம்பி போட்ட வரையும் இப்போ தான் நான் பார்த்தோம். பாலு நாயக்கர், ஸோ பாலு நாயக்கர்ன்றவரை இப்போ தான் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக பேச்சு கொடுத்துட்டு அப்படியே வந்தோம். ஸோ ரிட்டர்ன் போகும்போது அவர் இருந்தார்னா அவர்கிட்ட சில கேள்வியெலாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் கேட்கலாம். ஸோ அது நின்று என்ன பார்க்கலாம். இப்போது மலை ஏறலாம். இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அவ்வளோ பெல் பட்டன் ஆஃப். என்ன கொஞ்சம் வந்தீங்கன்னா குப்பை போடாதீங்க. அங்கங்கே தின்னுட்டு போட்டிருக்கீங்க. அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா சிறுமலையிலையும் அதான் போட்டிருக்காங்க. அது எப்படி பார்த்தீங்கன்னா மலை கோயில் இருக்குது. கோயில் பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செம குப்பை. எங்கேயுமே அங்கங்கே சாப்பிட்டு போட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் போடாதீங்க. ஸோ ஆக்சுவலி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு இதுக்குள்ளே மரத்துக்குள்ளேயே அந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து சரி இப்போ இல்லை, அதுக்கப்புறம் பாறையில் கொஞ்சம் தூரம் வெயில் வர மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா மரத்தோடு போகுது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்ணி எடுத்துருவாங்க. ஆனால் ஏன்னா ஒருத்தர் வந்து மேலே சுனை இருக்குது, தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அதை பற்றி இன்னும் தெரியல. நாங்கள் தான் சொன்ன மாதிரி இன்னும் 50% கூட தாண்டல, அதுக்குள்ளே பாட்டில் காலியாக போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக கம்பல்சரியாக தண்ணி எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு வந்தால் வாட்டர் கேன் கீழே போடாதீங்க, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம காடு, இதுக்கப்புறம் ஃபுல்லாக பாறை தான். நம்ம ஏறணுன்னா பாறையில் தான் ஏறி ஆகணும். இது வரைக்கும் நம்ம வந்து சும்மா கொஞ்சம் காடு மாதிரி அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஏறி வந்தோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஷூ தான் போட்டு வந்தோம். ஆனால் பாலு நாயக்கரன் இருக்கார்ல, இந்த கம்பி போட்டவர், அவர் வந்து ஜஸ்ட் அவர் நாங்கள் மீட் பண்ணோம். அவர் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்னா, சரி ஏறுறது தான் ஏறுறீங்க, எதுக்கு சிறப்பு காலோட ஏறுறீங்க, இறைவனை பார்க்குறதுக்கான முழு பலன் கிடைக்காது இல்லையா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெறுங்கால் நடந்து பாருங்கள், கொஞ்சம் நல்லது, நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் சொன்னது வந்து கொஞ்சம் வேலையிட எனக்கு தோணுச்சு. காலையில் சீக்கிரம் ஒரு 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், ஏறணும்னா காலையில் 7 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கால் சுடுது அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்காது. இது வரைக்கும் வந்தோம்ல, அது வரைக்கும் காடு. ஸோ கொஞ்சம் சேஃபாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலை தான், பாறை தான். ஸோ நம்ம தான் வந்து நம்மளை பார்த்துக்கணும். ஸோ அதனால் அப்படியே பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்கோம். வியூ தான் வந்து நொறுக்கி விட்டுட்டுருக்கு. இல்லை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விண்மில்லே அந்த மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கே வந்து வர அப்படியே மலை மாதிரி இருக்குது, நிலையிலே ஒரு மலை மாதிரி இருக்குது பாருங்க, செமையாக இருக்குது.
அதாவது எப்படின்னா இந்த மலையோட ஷேடோ அதில் விழுந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பார்த்தா. ஆனால் அது வந்து மேகம், கற்பனை தான் அதெல்லாம். சூரிய உதயம் அப்போது ஷேடோ இப்படி விழுந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி. ஆமாம், ஸோ ஜென்ரலாக ஏறும்போது கீழே பார்த்து தான் ஏறணும். ஏன்னா லைட்டாக தடுக்குச்சுன்னா கஷ்டம். இங்கே வரட்டோம்னா கீழே தான் தெரியும். ஆமாம், அது நடுவில் வேணா சிக்கனா அப்படின்னு சேர்த்து கொண்டு போயிடுவோம். மாட்டா என் பம்பரை கட்டையா, வாடா என் பம்பரை கட்டையா. காய்ஸ் செங்குத்தாக ஏறுது. இந்த கம்பி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஏறுறது. இதெல்லாம் செங்கல்ல பண்ணியிருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட பண்ணியிருந்தோம். ஒரு பெரிய கல் அதுதான் மேட்ரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்பி நிறையா இருக்கும், பிடிச்சி செங்குத்தாக ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ ஏறி வந்தாச்சு. அதுக்கப்புறம் திருப்பி காடு மாதிரி உள்ளே போகுது, ஏன்னா பாறையை சுற்றி போகுது நினைக்கிறது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து இதனால் வந்து கொண்டாரிங்க மலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து மலையே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் மாதிரி இருக்கும். பட் ஒரு சில இதில் வந்து பிரமிடுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கரெக்டான இது கிடையாது. பார்க்கும்போது தூரத்தில் பார்க்கும்போது சிவலிங்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கொண்டாரங்கி கொண்டில் பார்த்தீங்களா. ஸோ அதான் கொண்டாரங்கி மலை அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி இது நானாக சொல்ல, ஒருத்தர் சொன்னார், அதை வச்சு சொல்கிறேன். ஸோ மேபி வேறு ஏதாவது இதுக்குன்னு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இங்கே வர்றீங்க அப்படின்னா மஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயம் என்னென்னா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸு. ஸோ நீங்கள் ஜீனோ அந்த மாதிரி போட்டுறது பதிலாக இப்போ நீங்கள் வேஷ்டி கட் வரலாம், இல்லை இந்த மாதிரி ட்ராக்கு டிஷர்ட்டை இந்த மாதிரி போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் அது போக ரொம்ப வெயில் டைமில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, இல்லாட்டி இதுதான் கதி. இன்னொன்று முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் போக இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். ஒருத்தருக்கு 2 லிட்டருன்ற மாதிரி கணக்கு வச்சு கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் தந்துடுங்க. முடிஞ்சால் ஸ்நாக்ஸ் சும்மா சாக்லேட்டோ இல்லை குளுக்கோஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எடுத்துகிறது வந்து நல்லது. ஸோ கிட்டத்தட்ட 60 to 70% நம்ம ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விநாயகர் இருக்கார், இங்கே ஒரு சிவன் இருக்கார். ஐயா சாமி போயிடலாம். ஓ இதுதான் இந்த சுனையா? இந்த மாதிரி தண்ணி வர்றது இல்லையா? இல்லை இப்போ தான் வருது, ஆனால் தோண்டி போட்டிருக்காங்க தண்ணி போகிற மாதிரி. இது மேலே உழுவுதில்ல தண்ணி, சுனை கிடையாது. எங்கேருந்தோ இருந்து தண்ணி வந்து தேங்கி தண்ணி வந்து இப்படி வர மாதிரி நினைக்கிறேன். இல்லை ஒருவேளை நம்ம விலாக்ஸ் பார்த்துருந்தோன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க இது வந்து இந்த இடத்துல இவர் இருந்தார், இவங்க இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. நமக்கு என்னன்னு தெரியல. பார்ப்போம், மேலே போவோம். மழை பெஞ்ச தண்ணி தான். ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த டாப்னு சொல்ல முடியாது, டாப்புக்கு கொஞ்சம் கீழே வரும்போது மல்லிகார்ஜுனரோட ஐ திங்க் சிவலிங்கம் இருப்பார். இங்கே தான் இதுதான் மல்லிகார்ஜுனரா இல்லை மேலே இருக்க ஒரு மல்லிகார்ஜுனரான்றது எனக்கு கிளியராக தெரியல, ஏன்னா இங்கே எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணி பேசுறதுக்கும் ஆள் இல்லை. பட் இருந்தாலும் இங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஸோ சிவனை தரிசிச்சுட்டு அப்படி திருப்பி நம்மளோட அட்வென்ச்சரை வந்து கண்டினியூ பண்ணி மேலே ஏறிட்டே போகிறோம். ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஆனால் நீங்கள் வரும்போது ஸ்நாக்ஸு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கொஞ்சம் பத்திரமா உள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா குரங்கு நிறையா இருக்குது. நம்ம கையில் ஒரு ஸ்டிக் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுனா தான் அது வந்து அமைதியாக நம்மளை வந்து சீண்ட மாட்டேது, இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. ஸோ சதுரகிரியில் நம்ம வந்து ஜென்ரலாக மலை ஏறினீங்கன்னா நம்ம கூட ஒரு கால பைரவர் வருவார். அது மாதிரி நம்ம கூட ஒரு கால பைரவர் வந்துட்டுருக்காரு. ஒரு ஊரில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, நடுவில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. எதுக்கு ஜாயின் பண்ணாருன்னு. ஆமாம், இன்னொருத்தர் வராரு, ஆனால் கீழே இருக்கார். நல்ல குழுக்குழுன்னு காத்துட்டீங்க.
ஸோ ஒரு பீரியட் மேலே நார்மல் கல் தான், படிக்கட்டு மாதிரி இல்லை, ஃபுல்லாக கல் ஏறுற மாதிரி இருக்குது. நம்ம கூட வந்த பசங்க மேலே ஏறிட்டு ரிட்டர்னே இறங்கிட்டாங்க. நான் இப்போ தான் ஏறிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம மேலே வந்துட்டோம். ஸோ மேலே போக வேண்டிய இடம் இந்த இருக்குது. ஸோ நம்ம மேலே ஏற வேண்டியது தான். நம்ம மேலே ஏறிட்டாரு. பட் இந்த இடம் வரும்போது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக நல்லா புல்லு நடுவில் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் குழுகுலுன்னு இருக்குது கரெக்டாக சொல்ல போனால். பத்தாவதுக்கு இப்போ மழை வர மாதிரி இருக்குது வேறு. ஸோ அது வேறு நான் பார்க்கணும் என்னென்னு. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கம்பி பிடிச்சி தான் ஏறணும். ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை பருவமழை அதெல்லாம் ஏறி இருக்கீங்க அப்படின்னா ஏறிடலாம். உங்கள் கம்ஃபர்டபுளுக்காக கம்பி பிடிச்சி ஏறிக்கலாம். ரெண்டு கல்லுக்கும் இடுக்கில் சின்ன சின்ன கல் இருக்குது, அதை மேய்ச்சிட்டுலாம். இது ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நம்ம பிடிச்சி ஏறிக்கலாம். ஆமாம், மேபி. ஸோ அந்த கம்பி ஏறிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மேலே வந்துட்டிங்கன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு மேலே உச்சியில் விளக்கேற்றவங்க இல்லையா, அந்த இது இருக்குது, அந்த இது தெரியுது. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டாப் வந்துட்டோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 360 வியூ. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டாப்புக்கு வந்துவிட்டோம். ஸோ டாப்பில் தான் இருக்கும். ஸோ டாப்பில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே கொஞ்சம் சூழாயத்தெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் விளக்கெல்லாம் எரியறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் உண்டியில் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கல் இருக்குது. ஆனால் சிவன் எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீழே இருப்பார். ஸோ கீழே அதாவது ரொம்ப கீழே கிடையாது, கொஞ்சம் இந்த பாறைக்கு கொஞ்சம் கீழே சிவலிங்கம் இருப்பார். சிவலிங்கர் மல்லிகார்ஜுனராக நமக்கு காட்சியளிப்பார். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸோ சின்ன கோயில் தான், ரொம்ப குட்டி தான், பட் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ஏறி வந்ததுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது ஸோ ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இது நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் பார்ப்போம். டாப் இது தான். ஸோ வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ கீழே இறங்கி போக வேண்டியது தான். ஸோ மேலே ஏறுற வரைக்கும் ஒன்றும் தெரியல, கீழே இறங்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வழியாக நாங்கள் ஏறிட்டு இப்போ ரிட்டர்ன் கீழே வந்தாச்சு. ஆக்சுவலி ரிட்டர்ன் சீக்கிரமாக வந்துட்டோம். ஏறுறது தான் நம்ம லாக் எடுத்துகிட்டு நிறைய போனதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு.